ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி டபிள்யூபிஎல்லோட ஃபஸ்ட்டு மேட்ச் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஆர்சிபிக்கும் குஜராத் ஜெயின்ஸுக்கும் நடந்துச்சு. நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான பைமோட் அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ பைமோட் வந்து ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட். ஸோ இதில் நமக்கு தேவையான க்ரோசரிஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே அப்ளிகேஷன் மூலமாக ஆர்டர் போட்டால் நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்களே டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள், ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம மேட்ச் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்சிபி வந்து டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ குஜராத் ஜெயின்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் வராங்க. ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரேணுகா சிங் ஸ்டார்டிங்லேயே நல்ல ஸ்பெல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ உல்வர்ட்டோட விக்கெட் எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர் மூன்லி வந்து டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க இன்னிங்ஸை. ஸோ கொஞ்சம் ஒரு ஸ்லோவான ரன் ரேட்டில் ஆடினாலும் அவங்க 42 பாலுக்கு 56 ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் வந்த ஹேமலதா அவங்கள வந்து கனியா வந்து விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து வந்த வேகத்தில் வெளில போனாங்க. ஸோ அடுத்து ஆஷ் கார்டினர் கேப்டன் ஆஃப் குஜராத் ஜெயின்ஸ் வந்து மூன்லியோடு சேர்ந்து 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் செட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் டீசெண்டான ஸ்கோர் பண்ணது மூலயமா 152 ரன் வரைக்கும் 2 பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ மூன்லி வந்து 56 அவுட் ஆக கார்டினர் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ மோன்லி அவுட் ஆனதுக்கப்புறம் டாட்டினோட வந்து கேப்டன் ஜாயின் பண்ணி ஸோ அவங்க ஒரு மினி பார்ட்னர்ஷிப், ஒரு 30 ரன் பார்ட்னர்ஷிப் செட் பண்ணுறாங்க. ஸோ டாட்டின் அவுட் ஆனதுக்கப்புறம் ஷைக்கோட ஒரு மினி பார்ட்னர்ஷிப், ஸோ அவங்களோட வந்து ஒரு 20 ரன்ஸ் கிட்ட 2 பேரும் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக வந்து டியோவில் ஒரு 9 ரன் ஸ்கோர் பண்ணி ஸோ அவங்களோட ஒட்டுமொத்த 20 ஓவருக்கும் பார்த்திங்கன்னா 201 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஃபார் தி லாஸ் ஆஃப் 5 விக்கெட்ஸ். ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஆர்சிபியோட பவுலிங் வந்து யாரெல்லாம் நல்லா போட்டிருந்தாங்கன்னா, ரேணுகா சிங் வந்து 4 ஓவர் போட்டு 25 ரன்ஸ் தந்து 2 விக்கெட் வித் எக்கனாமி ஆஃப் 6.25. இவங்க தான் பிக் ஆஃப் தி பவுலர். அடுத்து கனியா வந்து 3 ஓவர்ஸ் போட்டு 19 ரன்ஸ் தந்து 1 விக்கெட் அண்ட் எக்கனாமி பார்த்திங்கன்னா 6.33. ஸோ என்ன தான் 200 ரன் குஜராத் அடிச்சிருந்தாலும் இவங்க 2 பேர்த்தோட பவுலிங்னால் ஆர்சிபி ஓரளவுக்கு 200 ரனில் ஸ்டாப் பண்ண முடிஞ்சிச்சு குஜராத் ஜெயின்ஸு. ஸோ அடுத்து செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆர்சிபி இந்த ரன் சேஸ் பண்ணாங்கன்னா ஹிஸ்டாரிக்காக இருக்கும். ஸோ அதே மாதிரியே வந்து ஸ்டார்டிங்கில் ஆர்சிபிக்கு கரெக்டாக ஸ்டார்டிங் கிடைக்கல. பிகாஸ் கேப்டன் ஸ்மிருதி மந்தானாவும் வெயிட்டும் ஸ்டார்டிங்லேயே வந்து ஆலிஸ் கார்டினர்கிட்ட அவங்க விக்கெட் இழக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 14 ரன்ஸ்க்கே 2 ஓப்பனர்ஸும் அவுட் ஆகிடுறாங்க. ஸோ அடுத்து யார் ஜாயின் ஆகுறாங்கன்னா எலிஸ் பெரியும் பிஸ்ட்டும் வந்து ஒரு டீசெண்டான பார்ட்னர்ஷிப் செட் பண்ணுறாங்க. ஸோ எலிஸ் பெரி வந்து நல்லா அட்டாக்கிங் ஷாட்ஸ் வித் நீட்டான ஒரு கண்ட்ரோலாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ பிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி தந்தாங்க ஆர்சிபியோட இன்னிங்ஸ்க்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து ஒரு 86 ரன்னுக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அவங்க 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்ட் அவுட் ஆக எலிஸ் பெரியோட ரிஷா கோஸ் வந்து ஜாயின் ஆகுறாங்க. ஸோ ரிஷா கோஸ் வந்து எலிஸ் பெரியோட ஜாயின் ஆனப்போ ரிஷா கோஸ் இன்னிங்ஸ் வந்து வேறு லெவலில் ஆடினாங்க. ஸோ அவங்களோட இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 27 பாலில் 64 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி ஆர்சிபிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரன் சேஸுக்கு வந்து செமையாக ஒரு டோன் செட் பண்ணி ஃபினிஷிங் வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 237 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடியிருப்பாங்க ரிச்சா கோஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலிஸ் பெரி வந்து கடைசியில் சேசிங் கிட்ட போகிறப்ப அவுட் ஆகுறாங்க. ஸோ 109க்கு வந்து 4 விக்கெட் போகுது. ஸோ ரிச்சா கோஸ் அக்ரெசிவாக ஆட ஸ்டார்ட் பண்ணுறப்ப எலிஸ் பெரி அவுட் ஆகுறாங்க. ஸோ அடுத்ததாக வந்த கனியா அஜுவா, ஸோ அவங்களோட ரிச்சா கோஸ் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 90 ரன்ஸ் ஸ்டாண்ட் பண்ணி ஆர்சிபியை வந்து கோஸ் அண்ட் எலிஸ் பெரியோட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்னாலேயோ இதான் வந்து ஹிஸ்டாரிக் ரன் சேஸ் இன் டபிள்யூபிஎல்லையும் 30 விக்கெட் 200 வந்து ஆர்சிபி சேஸ் பண்ணாங்க. அண்டு பிஸ்டோட ஸ்டெபிலிட்டி இன்னிங்ஸ், இந்த 4 பேர்த்தோட இன்னிங்ஸ்னால
ஆர்சிபி வந்து டபிள்யூபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே அதிக ரன்னை சேஸ் பண்ணி முடிக்கிறாங்க வெற்றிகரமாக. ஸோ ஜிஜியோட பவுலிங் வந்து அவ்வளோக்கா யாருமே பெருசாக டாமினேட் பண்ணல. ஆல்ஸ்லி கார்டினர் மட்டும் 2 விக்கெட் ஸ்டார்டிங்கில் எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தோட எக்கனாமி ஆல்மோஸ்ட் 10 அண்ட் 11 தான் இருந்துச்சு. ஸோ ஆர்சிபி வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ரன் சேஸ் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சே பண்ணியிருக்கிறாங்க 2025 டபிள்யூபிஎல்லில். ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வந்து செம ஃபார்மில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட செகண்ட் மேட்ச்சும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா யாரோடைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபி வந்து ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சுமே அவங்களோட லீக் ஸ்டேஜில் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தேர்டு மேட்ச் பார்த்திங்கன்னா மும்பையோடு ஆட போகிறாங்க. ஸோ செகண்ட் மேட்ச் டெல்லியை டிஃபீட் பண்ணாங்க. அது ஒரு சிங்கிள் சைடு கேம்னு தான் சொல்லணும். பிகாஸ் 140க்கு ஆல் அவுட் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸை. ஸோ ஆர்சிபி மறுபடியும் 16 overs ஃபார் தி லாஸ் ஆஃப் 2 விக்கெட். ஸ்மிருதி மந்தனா 80 ஸ்கோர் பண்ணி நல்லா ஈஸியாகவே கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ Feb 21 வந்து அவங்களோட தேர்டு மேட்ச் மும்பை இந்தியன்ஸோட. ஸோ அந்த மேட்ச் வந்து ஒரு 2 ஃப்ரான்ச்சைஸ்க்கும் நடுவில் ஒரு நல்ல மேட்ச். ஸோ 2 பிக் டீம்ஸ் ஆஃப் தி இந்தியன் கிரிக்கெட்னே சொல்லலாம். ஸோ அந்த மேட்ச் வந்து ஆர்சிபி ஜெயிப்பாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். அடுத்த மேட்ச் ரிவ்யூவில் பார்க்கலாம். பை பாய்.